வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மலேசியாவில் ஜொகூருங்கிற மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்னும் 2 நாளையில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வருது. அதனால் நம்ம இங்கே உள்ள தேர்தல் எப்படி நடக்குது, இந்த தேர்தல் சமயத்தில் இங்கே உள்ள தொகுதி எப்படி பரபரப்பாக வேட்பாளர்கள்லாம் வாக்காளர்கள்ட்ட வாக்கு சேகரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தொகுதியை சூஸ் பண்ணி அதை சுற்றி பார்க்குறது தான் மக்களே இந்த வீடியோ. அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிற தொகுதி பார்த்திங்கன்னா ஸ்கூடாங்கிற ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்துருக்கேன். அந்த ஸ்கூடாங்கிற தொகுதி இன்னும் 2 நாளையில் எலெக்ஷன். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி. 10ஆம் தேதியோடு பார்த்திங்கன்னா தேர்தல் பரப்புரை முடியுது மக்களே. இன்றைக்கி தேதி 8, 10ஆம் தேதியோட தேர்தல் பரப்புரை முடியுது. 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா தேர்தல். அதனால் நம்ம இப்போதைக்கு இந்த ஸ்கூடாங்கிற தொகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இதை சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்குது, வேட்பாளர்கள்லாம் யாரும், தொகுதி எப்படி இருக்குது, தேர்தல் நேரத்தில் தொகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தமான் ஸ்ரீ ஸ்கூடாய் அப்படிங்கிற ஊரில் நிற்கிற மக்களே. இந்த ஊர்லேருந்து தான் இந்த தொகுதியை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூலில் வர்ற சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஓட்டு நடக்க போகுது. இது ஒரு பூத்து மக்களே. இதுதான் தமான் ஸ்ரீ ஸ்கூடாய் அந்த ஏரியா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இன்னும் 2 நாளையில் இந்த ஏரியாவில் தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறியே இல்லை மக்களே. இந்த தமான் ஸ்ட்ரீப்லாய் அந்த ஏரியாவில் சலான் யமாஸ் அப்படிங்கிற ஒரு வீதியில் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரப்பான் 3 கட்சி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் நிற்கிறாங்க மக்களே. இவங்களை தெரியுதா? கார்த்தியாயினி அப்படிங்கிற ஒரு தமிழர் நிற்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கரப்பான் அப்படிங்கிற ஒரு கட்சியிலேருந்து போட்டி போடுறாங்க மக்களே. அப்படியே இந்த ஜொகூர் மாநிலத்தை பொறுத்தவரையும் இந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாதிரியே 3 கட்சி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 கட்சி தான் போட்டி. இந்த சிவப்பு கலர் இருக்குல்ல, சிவப்பு கலருக்கும் ஊதா கலருக்கு தான் போட்டி மக்களே. சிவப்பு கலர் பார்த்திங்கன்னா கரப்பான்கிற ஒரு கட்சி, ஊதா கலர் பார்த்திங்கன்னா பரிசான் நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு கட்சி மக்களே. அந்த தமிழர் நிற்கிறது பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவில் தமிழர் நிற்கிறது பார்த்திங்கன்னா கார்த்தியாயினி, அவங்க கரப்பான்கிற கட்சியிலேருந்து நிற்கிறாங்க. அந்த ஊதா கலரில் பார்த்திங்கன்னா அந்த இங்கே பாருங்கள் போட்டிருக்கு உண்டிலா பரிசான் நேஷ்னல். இந்த ஊதா கலர் பார்த்திங்கன்னா இந்த கட்சி தாங்க மக்களே. 2 பேருமே ஆனால் பெண் வேட்பாளருக்கு தான் நிற்கிறாங்க. கரப்பான்லேயும் பரிசான் நேஷ்னல்லையும். மஜு ஜொகூர் ஸ்கூடாய் நிக்கோலானிங்கிற ஒரு பெண் வேட்பாளர் தான் பரிசான் நேஷ்னல்லையும் நிற்கிறாங்க மக்களே. இப்போ நம்ம எந்த ஏரியாவில் போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமான் ஸ்ரீ ஸ்கூடாய் அந்த ஏரியாவில், அதாவது ஸ்கூடாய்ங்கிற தொகுதியில் அந்த ஏரியா இருக்குது. அந்த ஸ்கூடாய்ங்கிற தொகுதியில் தமான் ஸ்ட்ரீப்லாய் அந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் மக்களே. இந்த தமான் ஸ்ரீ ஸ்கூடாய் இந்த ஏரியாவில் உள்ள பள்ளிவாசலை பாருங்கள். தமான் ஸ்ரீ ஸ்கூடாய் இதில் உள்ள பள்ளிவாசல் மக்களே. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த தேர்தலுக்குள்ளே அந்த பரபரப்பே இல்லை. ரோட்டோட 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கொடி தான் இருக்குது. மற்றபடி யாரும் இந்த உள்ளூரில் நம்ம ஊர்லலாம் உள்ளூரில் கொஞ்சம் ஃபேமஸானவங்க ஓட்டெல்லாம் கேட்பாங்கல்ல, அது மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை பாருங்கள். இந்த சிவப்பு கலர் கட்சியோட அந்த ஒரு ஸ்லோகன் பார்த்திங்கன்னா ஜொகூர் முன்னேற கரப்பானுக்கு வாக்களியுங்க மக்களே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஸ்கூடாய் அந்த ஊரை முடிச்சுட்டு இந்த ஸ்ரீபுத்திரி இந்த ஊர் வழியாக இப்படியே போனீங்கன்னா சீனர் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கும். அந்த சீனர் பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டு வைக்கிறாங்க. அந்த ஸ்கூலை பார்த்து போயிட்டுருக்கோம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூடாயில் அது ஒரு முக்கியமான போலீஸ் ஸ்டேஷனு, சீனர்கள் ஸ்கூலு அதெல்லாம் இருக்கிற ஒரு பிளேஸ் மக்களே. இந்த இடம் தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா சீனர்கள் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்துலேயும் பார்த்திங்கன்னா பூத்து வைக்க போகிறாங்க மக்களே, அதாவது எலெக்ஷன் பூத்து. ஆனால் இந்த ஏரியாவிலலாம் எலெக்ஷன் ஒன்று நடக்கிற மாதிரி அந்த ஒரு அறிகுறியே இல்லாமல் இருக்குதுப்பா. நம்ம ஊர்லலாம் 2 நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்கும் எலெக்ஷன் டயத்தில், எல்லா பக்கம் ரேடியோ கட்டிக்கிட்டு பேனர் வச்சுக்கிட்டு. இங்கே அது மாதிரியெல்லாம் இல்லை. இதுதான் மலேசியாவில் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள நிலவரங்கள். ஸ்கூல் ஏரியாங்கிறனால இப்போ பள்ளிக்கூடம் விடுற டைம் ஆக்குது. அதனால் பள்ளிக்கூடம் முன்னாடி நிறைய பேர் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி நிறைய கார்கள் வந்து இங்கே நிற்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா பற்றிலா. இதான் வந்து ஸ்கூடாயில் எஸ்ஜேகேசி பூஸ்லி, என்ன அது பள்ளிக்கூடம் பேர். இந்த எஸ்கேசிங்கிறது வந்து பள்ளிக்கூடம் பேர் மக்களே. இது வந்து ஜொகூர் போர்லேருந்து வர்ற அந்த மெயின் ரோடு. இதான் அந்த வந்து ஸ்கூலை ஜூம் பண்ணுறேன் பாருங்க. இதான் அந்த ஸ்கூலோட பேர். ஆனால் சீனர் பள்ளிக்கூடம் மக்களே. இப்படியே இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோடு வழியாக இப்படியே நம்ம போனோம்னா அந்த முருகன் கோயில், ஸ்கூடாய் முருகன் கோயில் இருக்கான், அந்த ஏரியாவுக்கு போகலாம். அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் கவர் பண்ணுவோம். அது வரையும் ரெக்கார்ட்லேயே இருக்கான், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏரியா. அந்த சீனர் பள்ளிக்கூடத்துலேருந்து முருகன் கோயிலுக்கு போய்ட்டுருக்க மகளே. அதாவது ஸ்கூடாய் முருகன் கோயில் அந்த வந்துடுச்சு பாருங்கள் மகளே. இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கூடாய் முருகன் கோயில் தான். இந்த ஏரியாவை சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தேர்தல் சமயத்தில். இது நல்ல பாப்புலரான முருகன் கோயில் மக்களே. இங்கே ஸ்கூடாய் அருள்மிகு பாலசுப்ரமணியர் ஆலயம். மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டமான் நேசா அப்படிங்கிற ஊர்லேருந்து துன்னாமினா அப்படிங்கிற ஊருக்குள்ளே போக போகிறோம். இந்த வந்து சீனரில் நின்றுட்டு இருக்கோம். இங்கேருந்து இந்த சீனலை கடந்து துனாமினா போய் அங்கே எப்படி இருக்குது நிலவரம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆனால் இந்த சிக்னல் 4 ரோடு சந்திக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய கொடிகளை ஊனி வச்சுருக்காங்க மக்களே, எல்லா கட்சிகளோடையும் கொடியை. மக்களே, இந்த ஜொகூர் மாநிலத்தோட சட்டமன்றத்தை பற்றி சொல்கிறேன், எப்படின்னு கேளுங்க. இந்த ஜொகூர் மாநிலத்தில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா மொத்தம் 56, பாராளுமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா 26. இந்த 56 சட்டமன்ற தொகுதிக்கு தான் இப்போதைக்கு தேர்தல் நடக்க போகுது இந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை. அந்த 56 தொகுதியில் நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிற தொகுதி பார்த்திங்கன்னா, சுற்றி பார்த்துட்டு இருக்க தொகுதி பார்த்திங்கன்னா நம்பர் 48 ஸ்கூடாய் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதி. இங்கே உள்ள மக்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்பரை தான் ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க மக்களே. நம்ம ஊரில் மாதிரி இந்த ஒவ்வொரு தொகுதியோட ஊர் பேரை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியறாங்க. இந்த நம்பர் தான் இங்கே வந்து பாப்புலராக இருக்குது. இந்த தொகுதி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 48. அந்த 48 தான் எல்லா மக்களும் பாப்புலராக பேசிக்கிறாங்க. எல்லா போர்டுலேயும் சைன் போர்டுலலாம் இருக்குது மக்களே. மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்கூடாய் தொகுதியில் உள்ள துனாமினா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூடாய்ங்கிற தொகுதியில் இருக்குது. இந்த ஏரியா இந்த எலெக்ஷன் டயத்தில் எப்படி இருக்குது, தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்குது, எதுவும் தேர்தல் பிரச்சாரம் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து சுற்றி பார்ப்போமாமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டை 2 சைடு கிராஸ் பண்ணுறதுக்கு மேலே ஃப்ளைஓவர் போட்டிருப்பாங்களே கிராஸ் லைனு, அது மேலே நிற்கிறோம். இங்கேருந்து நீங்கள் அப்படியே கீழே வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது ரோட்டோட சென்ட்ரு மீடியனில் உயரமான அந்த கிராசிங் லைனில் நிற்கிறோம். இங்கேருந்து அப்படியே கீழே பார்க்குறீங்களா, அப்படியே கீழே பாருங்கள் மக்களே. இது வந்து துனாமினா பஸ் டெர்மினலுக்கு பக்கத்தில் உள்ள உயரமான அந்த 2 ரோடு, இந்த பக்கத்துலேருந்து ரோட்டை இந்த பக்கம் கிராஸ் பண்ணுற அந்த ஹைட்டில் உள்ளது. இதுக்கு நேராக பார்த்திங்கன்னா டெசாக் சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், மால் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது மக்களே.
அதுக்கு மேலே நிற்கிறோம். ரோட்டோட 2 பக்கம் பற்றிலா, இந்த பக்கமும் கட்சி கொடிகள், இந்த பக்கமும் கட்சி கொடிகள் இருக்குது. இந்த மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா பெருசாமா அப்படிங்கிற ஒரு கட்சி மக்களே. சிவப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா கரப்பானுங்கிற ஒரு கட்சி. அந்த ஊதா கலரில் இருக்குது பற்றிலா, அந்த ஊதா கலர் பார்த்திங்கன்னா பரிசா நேஷ்னல். நம்ம இது தராசு இருக்கும், அதில் வெயிட்டிங் மிஷினு, வெயிட்டிங் ஸ்கேல் இருக்கும்ல, நம்ம கையில் தூக்கி பார்ப்போம்ல, அந்த சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த மஞ்சள் கலரு பெருசாமா அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா மான் சிம்பிள் போட்டிருக்கோம் மக்களே. மானோட படம் போட்டு அதில் வந்து நட்சத்திரங்கள் வந்து ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த மேலே உயரமான ரோடு கிராஸ் பண்ணுறதுலேருந்து இதுக்கு அப்படியே எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா துனாமினா பஸ் டெர்மினல். நம்ம ஊருக்கு வர்றேன்னா இங்கேருந்து தான் நம்ம வந்து பஸ் எடுக்கணும் மக்களே. இங்கே தான் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ் எடுக்கணும். இதான் பார்த்திங்கன்னா துனாமினா பஸ் டெர்மினல். இப்படியே வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து துனாமினா ஏரியா வந்து இந்த தேர்தல் டயத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இங்கே உள்ள வீடுகள்லாம் பற்றிலா எல்லாமே இப்படி தான் இருக்கும். இதுதான் இங்கே உள்ள வீடுகள், வீட்டோட தெரு. சின்ன சின்ன மலைகள் தான், மலை பிரதேசம் மாதிரி எல்லாம் ஹைட்டாக தான், பள்ளத்துலேருந்து மேடு, மேடுலேருந்து பள்ளம், அதுக்கு தான் போகும் மக்களே. ஆனால் என்ன ஒன்றுன்னா எந்த ஒரு வேட்பாளருமே இந்த ஏரியாவில் பார்க்க முடியல மக்களே. கட்சி கொடிகள் அந்த பேனர் மட்டும்தான் இருக்குது. வேட்பாளர்கள்லாம் யாரும் நிற்கிற மாதிரி தெரியலை. எப்படி எல்லாம் வாக்காளர்கள்ட்ட போய் ஓட்டு கேட்பாங்க. நம்ம ஊர்லலாம் அப்படியே. இதான் வந்து பார்த்திங்கன்னா துனாமினா பஸ் டெர்மினல் மக்களே. இப்போ மேலே இருந்து வீடியோ எடுத்தோம்ல, அந்த உயரமான 2 பக்கம் கிராஸ் பண்ணுறது, அந்த ரோடு தான். இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு எங்கேருந்துன்னா துனாமினா பஸ் டெர்மினல்லேருந்து டாசக் சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு மாலு, நிறையா கடைகள்லாம் இருக்கும். அந்த டாசக் சென்ட்ரலுக்கு போகிற ரோடு மக்களே. ஐ லவ் ஜொகூர், ஐ லவ் டாசக் சென்ட்ரல் போட்டிருக்கு பற்றிலா. நம்ம லவ் பண்ணலாட்டியும் இவங்க லவ் பண்ண வச்சுருவாங்க அந்த இடத்த. ஜொகூரை லவ் பண்ணுங்க, டாசக் சென்ட்ரலை லவ் பண்ணுங்க. Can ah? Oh, okay. Oh, alright. Today my content is with Abang. Bye. Okay. Hey, I'm not the using. I don't know. I can speak Malay. I cannot speak English. I can speak Malay. Hello. Abang, today content. Content. To election time. Election time. How to this area. Oh, you want show? Yeah, I saw election time this area, Skuda area. Oh. You ask how do you election candidate you find? Me? You how to find? You elector also? Alright. Yeah. How do you find your candidate? Separate. Oh, can hear. Yeah. Can recording. Nice. Okay. He want show you guys how Skudai is. Look around. So you want to show you. Oh, you have a TikTok YouTube. Okay. You did. Wait, I follow you. What? இந்த டாசக் சென்ட்ரல் அப்படிங்கிற இதான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, டாசக் சென்ட்ரல். இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஷூட் பண்ணுறோம். இப்போ ஒரு மலாய்க்கார் பேசினார் மக்களே. அவர் என்ன தெரியாமல் பேசுகிறாரு. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமாமா இந்த ஸ்கூடா ஏரியா எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னா நீ எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் அப்படிங்கிறாரு. கிளீனிங்கை பற்றி நம்மள்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ பிறந்த அந்த மலேசியா மக்கள்லாம், நம்மெல்லாம் ஆதி காலத்துலேயே எப்படி க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு லூசு பயலுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது. இப்போ இவங்க வந்து இந்த கிளீனிங்கை பார்த்துக்கிட்டு நம்மள்ட்ட சீனை போடுறானுங்க. அதான் ஒருத்தருங்க ஒரு மலாய்க்கார் நல்லா ஜாலியாக தான் பேசினார். பேசிட்டு இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிறார். ஸ்கூடாய் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத இந்தியா மக்கள்கிட்ட சொல்லு அப்படிங்கிறார்.
அவருக்கு தெரியலை நான் வந்து இந்தியாவிலேருந்து வரல, தமிழ்நாட்டில் இருந்தேன்னு அப்படிங்கிறது தெரியல. இதான் மக்களே டசாக் சென்ட்ரல் அப்படிங்கிற ஏரியா. ஆனால் நம்ம வருஷத்தில் ஒரு 4.5 வருஷம் வந்து இந்த ரோட்டை ஒரு மாதிரி பார்ப்போம். இந்த எலெக்ஷன் நெருங்கிருச்சுன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ரோடு, அந்த பிரேமையே மாற்றிடுறாங்க. இந்த பிஎன் இருக்குல்ல மக்களே, இந்த தராசு இருக்குல்ல, அந்த தராசுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சமமாக இருக்குமாம் அந்த தராசு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரிவினை இருக்குது, இனப்பிரிவினை. நம்ம ஊரில் ஜாதி இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் ஜாதி இருக்குது. ஆனால் அது இங்கே வந்து மொழியை வச்சு நாட்டை வச்சு பிரிச்சுருக்காங்க. மலேசியா ஒரு ஜாதி, இந்தியா ஒரு ஜாதி, அப்புறம் சைனீஸ், இந்த 3 இனமும் இருக்குது. இந்த பிஎன்னுங்கிற அந்த தராசு என்னத்தை மீன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இனத்துக்கும் வந்து நாங்கள் வந்து சமமாக இருப்போம், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஈக்குவலாக இருப்போம் அப்படிங்கிறத இந்த பிஎன்னுங்கிற அந்த கொடி வந்து அந்த சிம்பிள் காமிக்குது. அந்த பிஎஸ்எம் கை இப்படி இருக்குது, அதுக்கு என்ன மீனிங்னு தெரியலையே. அந்த பக்கம் அது கரப்பான், அதோட மீனிங் தெரில. அந்த பெருசாக எல்லோ கலர் இருக்குது பற்றிலா, அந்த எல்லோ கலரில் வந்து மான் இருக்குன்னா அது எதுக்கு அந்த மானை வச்சுருக்காங்கன்னா, டசாக் சென்ட்ரல் எதுக்கு அந்த மானை வச்சுருக்காங்கன்னா, மான் வந்து ஒரு இறைக்கிட்ட மாட்டையில், அதோட எதிரிக்கிட்ட புலிக்கிட்டேயோ சிங்கத்துக்கிட்டேயோ மாட்டையில் அது எப்படி ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த இறைக்கிட்டே இருந்து அது தப்பிக்குது, வேட்டையாடுற விலங்குகிட்டே இருந்து, அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் வந்து இந்த கட்சிக்கும் இந்த மலேசியாவுக்கும் தேவையான மக்களே. அதுக்காண்டி தான் அதில் வந்து அந்த மான் வச்சுருக்காங்க, அந்த ஒரு பெர்சாமாங்கிற கொடியில். அவ்வளோதான் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா டசாக் சென்ட்ரல். இதை சுற்றி பார்த்துட்டோமா, இதுக்கடுத்து எந்த ஏரியாவுக்கு போகிறது? ஸ்கூடாய் தொகுதியில் முக்கியமாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் எந்த ஏரியாவுக்கு போகிறது? ஆனால் மக்களே, நீங்கள் இந்த துனாமினா ஏரியாவில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த பெர்சாமாங்கிற கொடியெல்லாம் டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியலை. சரி, அது என்ன இருந்துட்டு போகுது. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா துனாமினா பள்ளிக்கூடம் மக்களே. மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிக்கூடத்தில் இந்த துனாமினா பள்ளிக்கூடம் தான் பெரிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் ஏரியா பக்கம் போய் சுற்றி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வாங்க எல்லாரையும் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் நம்ம ஊர்லலாம் மக்களே தேர்தல் 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் எப்படி அந்த தொகுதியவே தலைகீழாக மாற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மலேசியாவில் பற்றியெல்லாம் எல்லாம் அப்படியே வேட்பாளர் கொண்டு எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. எல்லாம் மனு தாக்கல் பண்ணிவிட்டு, வேட்பு மனு தாக்கல் பண்ணிவிட்டு போய் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வேட்பாளர்கள்லாம். நான் தொகுதியே சுற்றி வந்துட்டேன் மக்களே, முக்கால்வாசி சுற்றி வந்துட்டேன். ஒரு வேட்பாளரையுமே பார்க்க முடியலை. இந்த 2 சைடும் ரோட்டுக்கு பக்கத்தில் பேனரும் இந்த கொடியும் தான் இருக்குது, கட்சி கொடியும் தான் இருக்குது. இதான் மக்களே மலேசியா பேருந்து. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இப்படியெல்லாம் மாற்றிருக்காங்க. 3 மாதத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டக்காடி பஸ்ஸாக தான் இருந்தது. இந்த தேர்தல் வர்றதுக்கு இந்த சமயம் பார்த்து தான் இந்த பஸ்ஸெல்லாம் இப்போ புதுசாக நல்லா பலன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. பெரிசான் நேஷனல் வருதா? பெரிசான் நேஷனல் பார்த்தீங்கன்னா நிக்கோலா கி அப்படிங்கிறவங்க. பெக்கத்தான் கரப்பானுங்க பார்த்தீங்கன்னா என்ன ராணி, ஐயோ அவங்க பேர் வேறு அல்லையே, அந்த பக்கமே இருக்குது பாருங்கள். இதான் அவங்க பேர், கார்த்தியாயினி கரப்பான். அமீர்னு ஒருத்தர் பிஎஸ்எம் கட்சியிலேருந்து போட்டி போடுறாருப்பா. உண்டின்னா மலாயில் நம்ம தமிழில் வந்து வாக்களிங்கள் போல மக்களே. உண்டின்னா ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அர்த்தமாக. உண்டி பிஎன், உண்டி கரப்பான். அதான் இங்கே வந்து ஓட்டு கேட்குற வேட்பாளர்களோட முழக்கமாக இருக்கும். ஆனால் 4 ரோடு எங்கே சந்திக்குதோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக பேனர் வச்சுருக்காங்க. எந்த பக்கம் இந்த ரோடு தான் தமிழ் பள்ளிக்கூடம் போகிறதா நான் தெரியலையே. மேப் வேறு போடாமல் வந்துட்டேன்.
தேர்தல் நேரத்தில் இப்படி தான் மக்களே, மலேசியாவில் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இப்படி தான் இருக்கும் அந்த தொகுதியே. அது ரோட்டுக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட கொடிகள் இருக்கும். ஆனால் என்ன 2 நாள் தான் இருக்குது தேர்தல் நடக்கிறதுக்கு. ஆனால் வந்து வேட்பாளர்களை நீங்கள் பார்க்க முடியாத தொகுதியில். நான் அந்த தொகுதியே முக்கால்வாசி சுற்றிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் வேட்பாளரையும் பார்க்கலப்பா. கார்த்தியாயினிங்கிற ஒருத்தவங்க வந்து போட்டி போடுறாங்க. இன்னொருத்தவங்க யார், சீன பெண் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா போட்டி போடுறாங்க. அப்புறம் அமீர்னு ஒருத்தவர் அவரும் போட்டி போடுறாரு. ஆனால் 3 வேட்பாளரையுமே நான் இங்கே பார்க்கல மக்களே. மலேசியாவில் இருக்கிற தமிழ் பள்ளிக்கூடத்துலேயே இந்த பள்ளிக்கூடம் தான் பெரிய பள்ளிக்கூடம். இது பேர் பார்த்திங்கன்னா துனாமினா தமிழ் பள்ளிக்கூடம் மக்களே. இந்த ஏரியாவில் தேர்தல் டயத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் பள்ளிக்கூடத்தை ஏன் ஃபுல்லாக இப்படி வெளியில் தெரியாமல் மறைச்சி வச்சுருக்காருன்னு தெரியலப்பா. இங்கே பாருங்க, இதான் பள்ளிக்கூடத்தோட உள்பகுதி. ஆனால் வெளியிலேருந்து தெரியல. கல்வி விரதம் 5/7/2020. இதுதான் தமிழ் பள்ளிக்கூடம் தெரியுதா. ஒரு மாற்று போட்டிருக்குப்பா. மலேசியா உள்ள பள்ளிக்கூடத்துலேயும் இந்த பள்ளிக்கூடம் தான் பெரிய பள்ளிக்கூடமா மக்களே. அப்படியே பாருங்கள், இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அப்படியே நீட்டாக இருக்குது. இந்த ஏரியாவெலாம் என்னது எங்கள் ஏரியாவில் தேர்தல் நடக்குதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது மக்களே. தமான் துன்னாமீனா இது எப்படி உச்சரிக்கிறது? நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஒரு வீடியோ எடுத்தேன். அது உச்சரிக்கிறது தப்புன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போவும் அப்படி தான் உச்சரிக்கிறேன்னா என்னன்னு தெரியலை. தேசிய மாதிரி தமிழ் பள்ளி. ஒருவேளை அந்த பள்ளிக்கூடம் ஏரியாவிலலாம் கொடி வைக்கக்கூடாது நினைக்கிறேன் மக்களே. இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா கொடிகள் இல்லை. இந்த திரும்ப ஸ்டார்ட் ஆகுது பற்றிலா, மஞ்சள் கலர் ஆரம்பிக்குதா, அது மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா துனாமினா அந்த தமிழ் பள்ளிக்கூடத்தை வந்து சுற்றி போட்டான் தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்குன்னு. இந்த பள்ளிக்கூடம் ஏரியாவை முடிச்சுட்டு இப்போ அடுத்து கடைசி ஊராக எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா டமான் தமாய் ஜயா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போய் சுற்றி பார்க்க போகிறோம். அதான் அந்த ஸ்கூடாய் தொகுதியோட கடைசி ஏரியா மக்களே. அதோட வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இந்த ஸ்கூடாய் தொகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுற்றி பார்த்ததை அந்த ஊரோட தமாய் ஜயாவோட நம்ம முடிக்கிறோம். வாங்க இப்போ இங்கே இப்படியே பள்ளிக்கூடம் இருக்கிற ஏரியாவிலேருந்து தமாய் ஜயாங்கிற அந்த ஊருக்கு போவோம். அப்படிங்கிற கட்சியிலேருந்து கார்த்தியாயினி அப்படிங்கிற பெண் வேட்பாளர் நிற்கிறார் மக்களே. தமாய் ஜயா அப்படிங்கிற ஊருக்கு இப்போ கடைசியாக போகிறோம். இந்த பெர்சாமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெர்சாமாவிலேருந்து இவர் பேர் என்ன, என்ன பேருன்னே தெரியலப்பா மக்களே. இந்த பெர்சாமா கட்சியிலேருந்து நிற்கிறவர் சீனராக இருக்கார். அந்த சீனரோட பேர் நம்மளுக்கு உச்சரிக்க வரல மக்களே. ஏதோ வித்தியாசமான உச்சரிப்பாக இருக்குது, நம்மளுக்கு அது செட் ஆகாது. அந்த 2 பெண் வேட்பாளர்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கார்த்தியாயினி, இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா நிக்கோலா கி அப்படின்னு இன்னொரு பெண் வேட்பாளர். இந்த பெர்சாமாங்கிற கட்சியிலேருந்து ஒரு ஆண் வேட்பாளர் இருக்கார். ஆனால் அவரோட பேர் தான் நம்மளுக்கு உச்சரிக்க வரல மக்களே. நம்ம இங்கேருந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1,06,000 வாக்காளர்கள் மக்களே. இந்த 1,06,000 வாக்காளர்களை இந்த 3 வேட்பாளர்கள் தான் ஓட்டை வாங்கணும். யார் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா மலாய் மக்களும் சீன மக்கள் தான் அதிகம். நம்ம இந்திய மக்களும் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் கம்மி தான், ஒரு 13% அந்த அளவு தான் இருக்கிற மக்களே, அதிகமான மக்கள் இல்லை. ஆனால் இந்திய ஒரு தமிழரை வந்து இங்கே நிற்க வச்சுருக்காங்க. என்ன கான்செப்டில் நிற்க வச்சுருக்காங்கன்னு தெரியல மக்களே. தமான் ஜயா அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பெர்சாமா அப்படிங்கிற கொடியை பார்த்தீங்கன்னா
உடச்சி போட்டு வச்சுருக்காப்பா. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா தமாய் ஜெயா அந்த ஊருக்குள்ளே உள்ளே போகிறோம். ஊருக்குள்ளே வரவேற்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த 2 பிரதான கட்சியும் பார்த்தீங்கன்னா பேனர் வச்சு அவங்களோட இதை போட்டிருக்கா பாருங்க. கார்த்தியாயினி மற்றும் அவங்க பேர் என்ன, நிக்கோலானி. அந்த பரிசான் நேஷனல் கட்சியோட ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைத்தன்மையும் முன்னேற்றமும் தமிழில் இருக்கா. கார்த்தியாயினி நிற்கிற அந்த கரப்பான் கட்சி பார்த்தீங்கன்னா ஜொகூரை முன்னேற்ற கரப்பானுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு பேனர் எல்லா இடத்துலையும் அதான் மக்களே இருக்குது. மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தமாய் ஜெயா அந்த ஊரில் உள்ள ஃபுட் கோர்ட்டு, இதுதான் கடைத்தெருவு. ஆனால் இங்கெல்லாம் வந்து தேர்தல் நடக்கிற அந்த ஒரு சினாரியாவோ இல்லை மக்களே, அப்படியே நார்மலாக தான் இருக்குது. ஓகே மக்களே, அவ்வளோதான். ஜொகூர் மாநிலத்தில் உள்ள 56 தொகுதியும் போய் நம்ம வீடியோ எடுத்து தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாட்டியும் இந்த ஸ்கூடாய்ங்கிற தொகுதியை மட்டும் இப்போ வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம ஊரில் மாதிரி தான் இங்கே தேர்தல் நடக்குதா, தேர்தல் நேரத்தில் இருக்குதா, இல்லை வித்தியாசமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்ல. அவ்வளோதான் மக்களே, நம்ம ஊரில் மாதிரிலாம் இல்லைப்பா. நம்ம ஊர்லலாம் அந்த தொகுதியே தலைகளாக மாற்றிட்டுருவாங்க வேட்பாளர்கள்லாம் சேர்ந்து. வேட்பாளரோட அந்த ஊருக்குள்ளே சின்ன சின்ன தலைகள் இருக்கும்ல, அந்த சின்ன சின்ன தலைகள் வந்து அந்த தொகுதியவே தலைகளாக மாற்றிருங்க. இன்னும் 2-3 நாளையில் வந்து தேர்தல் இருக்குது. ஆனால் அந்த தொகுதி பற்றியில் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு, அவ்வளோ அமைதியாக ஒரு வேட்பாளரையும் இந்த தொகுதியில் பார்க்க முடியல. மக்கள்லாம் அப்படியே இயல்பாகவே அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ரோடெல்லாம் பிளாக் இல்லை, அது மாதிரி இருக்குது மக்களே. யாரும் அந்தளவுக்கு அலட்டிக்கிற மாட்டாங்க போலப்பா இங்கே. நீங்கள் ஓட்டு விருப்பம் இருந்தால் போடுங்கள், நாங்கள் உங்களுக்கு சேவை செய்கின்றோம். விருப்பம் இல்லை என்றால் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டாம் அப்படிங்கிற மனப்பான்மையில் இருப்பாங்கன்னு நினைக்கின்றேன். நம்ம ஊர்லலாம் நேரம் இந்த ரோட்லலாம் எத்தனை கட்சிக்காரவங்க வண்டி போயிருக்கோம், எவ்வளோ வேட்பாளர்கள் போயிருப்பாங்க. சின்ன சின்ன இந்த ஏரியா தலைவர்கள் எத்தனை பேர் சுற்றிக்கிட்டு வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரியெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே மக்களே, அவ்வளோதான். அந்த ஸ்கூடாய் தொகுதி நம்ம வந்து இந்த தேர்தல் நேரத்தில் சுற்றி பார்த்தாச்சு.